பொங்கல்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அதுவும் மாட்டுப் பொங்கல்னால் கிராமம், விவசாயம், மாடு, கரும்பு அதெல்லாம் தானே. அப்படி ஒரு மாட்டுப் பொங்கல் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பக்காவான வில்லேஜ் மாட்டுப் பொங்கல் வைப் கிடைக்கும். இந்த வீடியோ மாட்டுப் பொங்கலுக்கு முன்னாடி நாளான தைப்பொங்கல் அன்றைக்கி நைட்டில் தான் ஆரம்பிக்குது. நான் அன்றைக்கே தாத்தா வீட்டுக்கு போயிட்டேன். வருஷம் மாட்டுப் பொங்கல்னாவே தாத்தா வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே நம்ம குட்டீஸ், அக்கா, அத்தைங்க எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து நாம் குட்டீஸ் கேங்கை கூட்டிகிட்டு கொஞ்சம் கலர் பேப்பர் ஒட்ட வேண்டிய வேலை இருந்தது. ஒருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கலர் பேப்பர் கொடுத்து அவங்கக்கிட்ட வாங்கி ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கசின்ஸ் கூட வேலை பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக ஒட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எங்கே கட்ட போகிறோன்னா வீட்டுக்கு முன்னாடி மட்டும் தான் கட்ட போகிறோம். பொங்கல் வைக்கிற இடத்துல கட்டுறது நாளைக்கு காலை ரெடி பண்ணுவோம். ஒட்டுறது என்னமோ ஈஸியாக ஒட்டிட்டோம். ஆனால் அது வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஒரு சைடு தென்னை மரத்தில் ஏறி கட்டணும், இன்னொரு சைடு கம்பத்தில் ஏறி கட்டணும். அது ரொம்ப ஹைட்டு. இன்னும் ரோடு கிராஸ் பண்ணி கட்டணும், அதுவும் முடியாது. அப்புறமா கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு. இதெல்லாம் நம்ம குட்டீஸுங்க அப்புறம் நம்ம அக்கா அத்தைகள்லாம் போட்ட கோலம் சூப்பராக இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் போட்டு கலர் பேப்பர்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வீடு இப்படி தாங்க இருந்தது. எப்படி இருக்குது பார்க்க கைஸ்? டைம் 10 மணி ஆகுது. நாங்கள் கரெக்டாக இப்போ தான் கலர் பேப்பரில் ஒட்டி முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சோம். இங்கே பாருங்கள், கண்ணுக்குட்டி படுத்துட்ருக்கு. நாளைக்கு தான் உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன், ஓகேவா? பை பை. வீட்டை பார்க்குறீங்களா கைஸ்? பாருங்கள், கலர் பேப்பரை ஒட்டி முடிச்சுட்டு சூப்பராக இருக்கே. கோலெலாம் போட்டு முடிச்சிட்டாங்க. வா, விஷ் யூ ஹாப்பி பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்களுக்கு இக்கு போடல, ஸோ மன்னிச்சு விட்டுறலாம். நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலைல 5:30 மணிக்கு கிடந்தாங்க. 5:30 தான். காலைல எழுந்த உடனே எல்லாேருக்கும் தண்ணி கை வச்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி மாமாங்கள்லாம் குளிச்சுட்டு பொங்கல் வைக்க போயிட்டாங்க. ரைஸ் கரெக்டாக இப்போ டைம் 6 o'clock ஆகுது. 5 o'clockலாம் இருந்து பொங்கல் வைக்க போயிட்டாங்க. நான் இப்போ தான் இருந்து போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், செம்ம பனி மூட்டம், ஒன்றுமே தெரியல. அங்கே ஒரு கேங்கு பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ஆனால் பட்டாசு அடிக்கிறான். பொங்கல் வச்சிட்ருக்காங்க கைஸ். இந்த இடத்துல தான் பொங்கல் வச்சிட்ருக்கோம். ஆல்ரெடி நான் வரதுக்கு முன்னாடியே அடுப்பெல்லாம் பற்ற வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. நான் இப்போ பொங்கல் வைக்க அரிசியில் எடுத்து கொடுத்துட்டு இப்போ நான் மாங்குத்தொழிக்கு வந்திருக்கேன். அது எல்லாமே இப்போ ப்ரஷ் பண்ண போகிறேன். தெரியுமா? வேப்பங்குச்சி. வில்லேஜுக்கு வந்தாலே ப்ரஷ்ஷாக எதிர்பார்க்க முடியாது. வேப்பங்குச்சி தான். ஒருத்தர் நம்மளை பார்த்து குழச்சிட்டே இருக்கான். என்னன்னு தெரில, ஆள் ஆடையாலும் தெரியலையோ. ஒரு அடை ஐயோ, நம்ம ரூட் அந்த சைடு இருக்குது, மாற்றி இந்த சைடு வந்துட்டேன். இது ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தாங்க. இதுக்குள்ளே போயிட்டு மாயில் உடச்சிக்கிட்டு எட்டுமே கொடுத்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். இந்த மாங்காய் மரத்தில் இப்போ தான் பூலாம் விட்டுருக்கு. இன்னொரு 2-3 மந்த்தில் மாங்காய் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ். இந்த மரத்துலேருந்து நமக்கு தேவையான மாயிலையெல்லாம் பறிச்சாச்சு. இது எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போது எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சுட்டு பார்க்குறப்போ கரெக்டாக பானையிலேருந்து பால் பொங்கி வெளியே வந்துட்டு இருந்தது. கைஸ், நம்ம மாயிலையை உடச்சி கொடுத்துட்டு பாலும் பொங்கிருச்சாங்க. அடுத்து நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப பொங்கலுக்கு இடத்துக்கு போக போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக வேலை தாங்க. அங்கே சும்மா வீட்டுக்கும் பொங்கலுக்கு இடத்துக்கு அலைய விட்டே இருப்பாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, பண்ணே ஆகணும். ஓகே, குளிச்சுட்டு பார்க்குறேன். பை பாய். போடு. பால் பொங்கினதுக்கப்புறம் பானையில் அரிசி போட்டாச்சு. இந்த அரிசி நாங்கள் வயலில் நெற்கதிர் நட்டு அதுலேருந்து வந்த அரிசி. இப்போலாம் யாரும் விவசாயம் பண்ணி நெல் விளை வச்சு அதுலேருந்து வர அரிசியை சாப்பிட்றது கிடையாது. மோஸ்ட்டாக எல்லாம் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இனிமேலாச்சும் நாம் அப்புறம் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு விவசாயத்தை பற்றின நாலேஜ் கொண்டு போய் சேர்க்கணும். மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் குளித்து ரெடி ஆகிட்டேன். அடுத்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்னென்னா அந்த கரும்பு இருக்குது பாருங்கள். மோஸ்ட்டாக கரும்பு இந்த கூரை கோட்டையில் தான் வச்சுருப்போம். இந்த கரும்பு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும். வீட்டில் ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா மோஸ்ட்டாக செய்ய மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா ஓடி செய்வேன். நானே எடுத்து செய்வேன். கரும்பு எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே நமக்கு இன்னொரு வேலை கொடுத்துட்டாங்க. ஆவாரம்பு உடைச்சிட்டு வரணும். இது முன்னே சொல்லியிருந்தா மாயெல்லாம் ஒடிக்கும் போதே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. போனதுக்கு அங்கே சூரப்பழம் இருந்தது. என்னோடய பாப்பா பறித்து கொடுத்தாங்க. இது கிராமப்புறங்களில் மரிச ஓரமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆவாரம்பு ஒடிச்சிக்கிட்டு நம்ம கொடுத்த வேலையை முடிச்சாச்சு. இதுதான் கைஸ் அந்த சூரப்பழம். அப்புறம் என் பாப்பா ஆவாரம் பூ வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தா பொக்கே மாதிரி. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போயிட்டோம்.
இவங்க தான் இன்றைக்கி பர்த்டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இவங்களுக்கு விஷ் பண்ணிடலாமா? பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. இனிமேல் தான் நிறைய வேலையே இருக்குது. அடுத்த மாடெல்லாம் கழுவணும், மாடு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும், நிறைய வேலை இருக்குது. அதனால தான் வந்து நான் இன்னும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடாமல் இருக்கேன். இந்த நேற்று போட்டு ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் நாள் கழிச்சு வேஸ்ட்டு ஷர்ட்டுக்கு மாறிடலாம். ஒரே பனிமூட்டமாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி ரொம்பலாம் ஆசைப்பட்டேன். போன டைம் ஊருக்கு வரும்போது பனியில் அவ்வளோ பார்க்கல. கரெக்டாக கொடைக்கானல் கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமோ அதே மாதிரி பனிக்கிட்ட வந்துட்டு போகுது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பொங்கல் அதுமா பனி வருது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நம்மகிட்ட காளை மாடு எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து பசு மாடு தான் இருக்குது. ஒரு எத்தனை மாடு இருக்குது? 1 2 3 4. அங்கே போய் மாடு ஓடிட்டுருக்கு கைஸ். கயிறு எடுத்துகிட்டு ஓடுது, பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் சின்ன பையன் போய் ஓடி பிடிக்கிறான். 1 2 3 4 பெரிய மாடு, 2 கண்ணுக்குட்டி இருக்குது. அங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. இன்னொரு கண்ணுக்குட்டி எங்கே இருந்ததுங்க, எங்கே ஓடி போயிடுச்சு போல். வந்தால் காமிக்கிறேன். மா இலை, இது பேர் வந்து புலாப்பூ சொல்லுவாங்க. அது வந்து ஆவாரம் பூ. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 பொங்கல் பாலைக்கு நடுவுலையும் தோரண மாதிரி கட்ட போகிறோம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நிற்க மாட்டிருக்கா? நான் மாடு பிடி போவோமா? கவுரு அத்துட்டு ஓடிச்சு போல். பாருங்க, கவுரே இல்லை. ஓடி போன மாடு நம்ம பையனை முட்டை வந்துட்டான். ஸோ நம்ம அதை பிரித்து விட்டு ஓட விட்டாச்சு. மாடு ஓடிடுச்சு. அங்கே பாருங்கள், பனி மூட்டத்துக்கு நடுவில் சன்ரைஸ் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கேமராவில் அவ்வளோ தெரில, பட் ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தோரணம் கட்டுறதுக்காக வைக்கோலை வச்சு நாங்களே கையில் முறுக்கி ஒரு தோரணம் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த பூலாப்பூ, ஆவாரம்பூ, பண்ணைப்பூ எல்லாமே வச்சு தோரணமாக ரெடி பண்ண போகிறோம். மாடெல்லாம் கழுவிட்டு அதோட கொம்பெல்லாம் சீவி விட்டு பெயிண்ட் அடித்து மேலே கலர் போட்டு விட்டால் பர்த்டே பாய்ஸ் ரெடி. பெரிய பெரிய மாடு கூட மூக்காங்க ஒரு பிடிச்சி பெயிண்ட் அடித்து கலர் போட்டுடலாங்க. ஆனால் அந்த மாதிரி கண்ணு கூட்டிங்கன்னா நம்ப முடியாது. கண் சிமிட்டுற கேப்பில் காலை மறிச்சு விட்ருவாங்க. அப்போ நமக்கு தான் பிரச்சனை ஆகும். ஒரு வழியாக பெயிண்டெல்லாம் அடித்து முடிச்சாச்சுங்க. நேற்று நைட்டு கலர் பேப்பரை ஒட்டினேன். கேங்கை கூப்பிட்டு திரும்ப கலர் பேப்பரை ஒட்டி பொங்கல் வைக்கிற இடத்துல கட்டிட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு ஃபெஸ்டிவல் ஐபே வந்தது. எங்கள் தாத்தா பட்டாசு விட்டுறாரு, அது பேர் பானம்னு சொல்லுவாங்க. அடுத்து நாங்கள் கட்டி வச்ச தோரணத்தை எடுத்து நிறுத்தியாச்சு ஸ்ட்ரெயிட்டாக. இதை வந்து நிற்க வச்சுட்டு சைடில் கரும்பு கட்ட வேண்டியது தான். ஃபைனலாக இது தாங்க அந்த பிளேஸு. மேலே கலர் பேப்பர் கட்டியிருக்கோம், அங்கே தோரணம் கட்டியாச்சு ஃபுல்லாக. அப்புறம் இது வந்து படசெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னதுன்னா, மாட்டு சாணத்தில் கொஞ்சம் பால் ஊற்றி அதில் வந்து ஒரு வாழைப்பழம் பிரித்து போட்டுருவாங்க. மாடு மேய்க்கிறவங்க வந்து கீழே குனிஞ்சு அதை எடுக்கணும். அவங்களுக்கு முறையாக இருக்கிறவங்க, அதாவது மாமன் இல்லை மச்சான் வந்து அவங்க எடுக்க விடாமல் அழுத்தணும் சாணியில். அது ஒரு கேம் மாதிரி நல்லாயிருக்கும். பின்னாடி வரும் பாருங்கள். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாடெல்லாம் நிற்க வச்சு 3 ரவுண்டு சுற்றி தீர்த்தம் போட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து இந்த கேம் தான் பாருங்கள். என்னதான் போச்சு விட அம்திருச்சி மாமா அதுக்கு மேல 2 பேரும் ஆக்ஷன் பண்றாங்க. அப்பா ரொம்ப தெரியுமா?
மாடு எல்லாம் ஒன்றா நிற்க வச்சு அதுக்கு சாப்பாடு ஊட்டி அந்த தோரணத்தை தாண்டி இழுத்துட்டு வந்துட்டால் பொங்கல் முடிஞ்சுங்க. அப்புறம் பொங்கல் பானையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். பொங்கல் பானையை வீட்டுக்கு உள்ளே இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுக்கும்போது காசு போடணும். அப்படி காசு போட்டு எங்கள் அத்தை ஒரு 100, எங்கள் இன்னொரு அத்தை 200 வாங்கிட்டு தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டியை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது வழக்கங்க. வீட்டுக்குள்ளே பூஜை ரூம்லேயும் எடுத்துகிட்டு போயிட்டு நிற்க வச்சு திரும்ப கூப்பிட்டு வந்துடுவாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோங்க. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும். ஸோ நல்லா ஃபுல் கட்டியாச்சு. பொங்கல் சாப்பாடு சாப்பிட்டு கரும்பு இல்லைன்னா எப்படி? எனக்கு என்ன தான் கோல்டாக இருந்தாலும் நான் கரும்பு சாப்பிட்டே திருவன்ட்டு கரும்பு கட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு பொங்கல் முடிச்சாச்சு கைஸ். டாட்டா பாய்.